டீ குடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஓட்டு சேகரிக்கிறாராம். ஏன் டாஸ்மாகா போய் ஒரு கட்டிங் போட்டுட்டு ஓட்டு கேட்க வேண்டியது தானே? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இங்க இருக்கக்கூடிய மகளிரை நான் கேட்கிறேன், உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின், உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின் எச்சரிக்கிற மிரட்டுற என கொக்கரித்தார் ஸ்டாலின். கருப்பு கொடி ஏத்துவோம் என எவ்வளவோ அலப்பறை செய்தும் பார்த்தார். ஆனால் எல்லாம் புஸ்ஸாகி போனது. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. நாமக்கலில் நடந்த கூட்டத்திற்கு கருப்பு உடை அணிந்து வந்திருந்தார் ஸ்டாலின். அவரது தொண்டர்களும் கருப்பு சட்டை அணிந்து வருவார்கள், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கருப்பு மட்டுமே தெரியும் என நினைத்தவருக்கு ஷாக் கொடுத்திருக்கிறார்கள் திமுகவினர். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கருப்பே இல்லை. 13 சோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது? இதுல காமெடி என்னன்னா, இந்த கருப்பு சட்டை போராட்டத்தை விளம்பரப்படுத்த மார்க்கெட் போன நடிகர் கமல்ஹாசனை அழைத்து வந்து சேலத்தில் விளம்பரமெல்லாம் செய்தார். பைசாவுக்கு பிரோஜனம் இல்லை. சகோதரி எங்க இருக்கீங்க? ஐயா நம்ம படம் டப்பிங்காக சேலம் போயிட்டு இருக்குங்க ஐயா. நம்ம வண்டியில வந்திருக்கேன் ஐயா, கொஞ்சம் வேலை இருக்கு. எது இல்ல வந்துடுறேன்னு சொன்னீங்க. என்ன ஆட்ட வர எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கீங்க ஐயா. அந்த ரிமோட்டை காணா போச்சுங்க, அதான் தேடிக்கிட்டே முன்னாடி. அந்த ரிமோட்டா இப்ப கிடைச்சா மட்டும் என்ன பண்ணிருவீங்க? இந்த தேர்தல் டெல்லிக்கும் தமிழகத்திற்குமான தேர்தல் என பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்து தொடர்ந்து தோற்று கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். தோத்துக்கிட்டே இருக்கீடா. திமுகவின் ஆட்சியால் அதிருப்தியில் இருக்கும் மக்கள் திமுகவினர் நடத்தும் கூட்டத்திற்கு வராத நிலையில் சற்றும் சளைக்காமல் காலி நாற்காலிகளை பார்த்து உரையாற்றிய ஸ்டாலினின் சேலம் பரப்புரை வீடியோ வைரல். யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? தமிழ்நாட்டுக்காக தமிழத்துக்காக போராட இப்ப யார் இருக்கா? தந்தை பெரியார் இல்ல, பெருந்தலைவர் காமராஜர் இல்ல, பேரறிஞர் அண்ணா இல்ல, தலைவர் கலைஞர் இல்லன்னு நினைச்சீங்களா? அது பெரிய தப்பு. அவங்களுடைய முழு உருவமா இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் இருக்க. யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? நாட்டு மக்கள் ரூபத்துல என் கூட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுடைய தன்மானத்தை உரிமைகளுக்காக இந்த ஸ்டாலின் களத்துல நிற்பான், சண்டை செஞ்சுக்கிட்டே இருப்பான். சிங்கிள்ஸ் செய்யலாம் வரையா? சிங்கிள்ஸ் எல்லாம் செய்ய மாட்டேன், கும்பல்ல தானே குரல் விடுவேன். உன்ன மாதிரி கும்பல்ல குரல் விடுவேன் தெரு ஒருத்தர் இருக்கிறதுனால தான் வீண் சண்டை எல்லாம் வருது. வென்று முடிக்கவே முடியாது என்று தெரிந்த பின்பும் ஏங்க இந்த வீண்டாத வேலை? இங்க வந்து நீங்க ஒரு வாட்டி நடந்துட்டீங்க அப்படின்னா மக்கள் என்ன அவ்வளவு ஏமாற்றம் அடைந்தவர்களா? முடியாது முடியாது, என்ன நடந்தாலும் சரி இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. ஓகேங்க, அங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? என்னடா எங்க வீட்டுல என்னடா அடிக்கிறீங்க? 1000 ஆண்டுகள் நின்னு பேசுகிற சாதனைகளை 5 ஆண்டுகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். விருதுநகர் மாவட்டத்தில் 22 வயது தலித் பெண்ணை 2 திமுக நிர்வாகிகள் பல மாதங்களாக கூட்டு பலாத்காரம் செய்த ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே திமுக பிரமுகர்கள் பாலியல் தொல்லை கொடுத்ததால் அரக்கோணத்தின் கல்லூரி மாணவியை திமுகவை சேர்ந்த தெய்வ செயல் அரசியல்வாதிகளுக்கு இரையாக்க முயன்றதாக பெண் காவலரிடம் அநாகரீகமாக நடந்து கொண்டதாக திமுக நிர்வாகிகள் 2 தூத்துக்குடி அருகே தாய் இந்த ஆட்சியோட சாதனையை சொல்றதுக்கு எவரே பத்தாது போலயே. இந்த தேர்தலின் சூப்பர் ஸ்டார் இதுதான். இப்போ நம்ம சூப்பர் ஸ்டாரோட சூப்பர் ஹிட் அறிவிப்புகள் சொல்லவா? முதல்ல இல்லத்தரசி திட்டம். இந்த ஒரே அறிவிப்பிலேயே நம்முடைய எதிரிகள் எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டாங்க. இங்க பேசிக்கிட்டு இருக்கா 8000 ரூபாய்க்கு நான் தரப்போகிற இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிக்கலாம். என்னது தூம்புங்க சார், நல்ல சகனம் வச்சே. என்னது ரெண்டாவது தூம்புங்க சார், நல்ல நல்ல சகனம் வச்சே. இதெல்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன கணக்கு? பொங்கலுக்கு முன்னாடி சொல்லிட்டு 3000, பிப்ரவரியில் சொல்லாமலேயே 5000, ஆக மொத்தம் 8000. அடுத்த இல்லத்தரசி கூப்பன்ல ஸ்டாலின் அண்ணன் 8000 கொடுக்கிறாரு. ஆக மொத்தம் 8 + 8 உதயசூரியனுக்கு தாங்கள் ஓட்டு.
உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? இப்ப சொல்லுங்க, பெண்கள் எல்லாரும் நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தானே வாக்களிக்க போறீங்க? ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அதானுங்க, ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. பாஜக உருவாக்கி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் பிளான் தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு. தொகுதி மறுசீரமைப்பு அநீதிக்கு எதிராக நாம நடத்திட்டு இருக்கிறது போராட்டம் இல்ல, போர். ஐயா, நம்ம முதலமைச்சரை பத்தி உங்களுக்கு தெரியும். அவர் அந்த பொம்மைக்கு 3 முறை கீ கொடுக்கணுங்க ஐயா. ஒரு முறை கீ கொடுத்தா வேலை செய்யாது, 3 முறை. காலையில ஒரு எந்திரி சொன்னே ஒரு கீ கொடுத்து விட்டீங்கன்னா மத்தியானம் வரைக்கும் டெல்லி 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 அப்படிம்பார். அப்புறம் அந்த கீ போயிடும். மத்தியானம் கீ கொடுத்து விட்டீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் ஹிந்தி ஹிந்தி ஹிந்திம்பார். அப்புறம் திரும்ப 6 மணிக்கு மறுபடியும் கீ கொடுத்தீங்கன்னா மோடி அரசு வஞ்சிக்குது, மோடி அரசு வஞ்சிக்குது, மோடி அரசு வஞ்சிக்குது. ஐயா, அந்த 3 மட்டும் தான் பேசுவார். இந்த ஆர்டர்ல தான் பேசுவார். நல்லா பாருங்க, காலையில ஹிந்தி, மத்தியானம் டெல்லி, சாயந்தரம் மோடி அரசு வஞ்சிக்குது. யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. என்ன மாப்ள இது? கேப்பா. ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா. வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு. இந்த வாரம் அடிவாங்கும் வாரம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியா நாடாளுமன்றத்துல திமுகவும் காங்கிரஸும் அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன திட்டம், என்ன மசோதா, என்ன ஏதுன்னு எந்த உண்மையுமே மக்களுக்கு தெரியக்கூடாது. மத்திய அரசு ஏதாவது மசோதாவை நிறைவேற்றணும்னு சொன்னாலே உடனடியா கருப்பு டிரெஸ், கருப்பு கொடி, மசோதா கிழிப்பு எரிப்புன்னு நாடகம் ஆடுறதுதான் திமுகவோட வேலை. நீங்களா யாருடா? How do I tell you? இதே மாதிரி இப்பவும் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு எதிர்ப்பு சொல்றோன்னு கருப்பு உடையோட போன எதிர்க்கட்சிகளை பார்த்த நம்ம பிரதமர், நம்ம கலாச்சாரத்துல ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும்போது திருஷ்டிப்படாம இருக்கிறதுக்கு கருப்பு பொட்டு வைக்கிறது வழக்கம்தான். அதனால இந்த மசோதா நிறைவேறும் போது திருஷ்டிப்பட்டு மாதிரி கருப்பு உடையோட வந்த எதிர்க்கட்சிகளுக்கு நன்றின்னு சொல்லி நல்ல தரமான பதிலடியை கொடுத்திருக்கிறாரு. பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு இன்னும் வரட்டுக்கு வருவேன்? இந்த ஊபி ஊடகங்கள் எல்லாம் அலறவிட்ட ஆராசா, தெரிக்க விட்ட டிஆர் பாலுன்னு சும்மா எதையாவது வெட்டி ஒட்டி ரீல்ஸ் போடுவாங்களே தவிர தொடர்ச்சியா நாடாளுமன்றத்துல திமுகவும் காங்கிரஸும் அடி வாங்கி அழுறத போட மாட்டாங்க. நேரமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏரியா பிரிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். பிரிச்சிட்டீங்களா? பிரிச்சுட்டாங்க. கம் ஆன் மை டியர் பாய்ஸ், லெட்ஸ் கோ. ஓகே பாஸ். பாசா கொக்கா. சார் இருங்க, 5 வருஷமா ஆட்சியில இருந்திருக்கீங்க, இன்ன வரைக்கும் ஏரியாக்குள்ள வந்ததே கிடையாது, இப்பதான் வரீங்க. ஏன்னா எங்க ஏரியாவுக்கு எதுவுமே பண்ணதும் கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது, சும்மாவே வந்துட்டு போறீங்க. எடுத்தேம்பாரு ஓட்டம், மார்க்கெட்டு கூட நான் பாக்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும்.